ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவும் வினோதமான ஃபங்கஸ், அதாவது காளான்களை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் காளான் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது பிளட்டி டூத் ஃபங்கஸ். இந்த காளானை பாருங்களேன், பார்க்குறதுக்கு பார்த்த உடனே நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்பவே வினோதமான அப்பியரன்ஸில் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக இதில் ரத்தம் வர மாதிரி, ரத்தத்தினுடைய ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுதில்ல. இது ஒரு ரெட் லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு இந்த காளானில் ரத்தம் வர மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக இது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் பேர் கட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெட் கலர் லிக்விடாக இருக்கட்டும், இந்த காளானாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு டாக்ஸிக்லாம் கிடையாது. ஆனால் இந்த காளானை சாப்பிடவே கூடாதான். ஏன்னா இதனுடைய அன்பிளசண்டான டேஸ்ட், அதாவது சுத்தமாக இதனுடைய டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. அதனால இதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான காளான்களை நார்த் அமெரிக்காவினுடைய ஃபாரஸ்ட்டில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யூரோப்லையும் பார்க்க முடியுமாங்க. ஆனால் இந்த காளான் கொஞ்ச நாள் போக போக இந்த ரத்தமாக இருக்கக்கூடிய இந்த லிக்விட் கலரை இழந்து ஒரு மாதிரி ட்ரையாக ப்ரௌன் கலரில் மாறுமா. ஆரம்ப காலத்தில் மட்டும்தான், அதாவது இந்த காளான் வளர்ந்த கொஞ்ச நாளில் மட்டும்தான் இந்த மாதிரி ரத்த மாதிரியான லிக்விட் இருக்குமாங்க. அதுக்கப்புறம் காணாமல் போயிடுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பயோலூமினசன்ட் மஷ்ரூம். இந்த வகையான காளான்களை நார்த் அமெரிக்கா, யூரோப், ஏஷியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான இடங்களில் அதிகமாக பார்க்க முடியும். மோஸ்ட்லி காளான்கள் ஏதாவது மரக்கட்டையிலையோ இல்லைனா மரத்துலேயோ தான் வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த காளானும் ஓக் பிரிக் பீச் அப்படிங்கிற மரத்தில் இருந்து தான் வளர ஆரம்பிக்குதுங்க. இந்த வகை காளான்கள் என்வைரன்மெண்ட்டில் இருக்கிற பொல்யூட்டட் டாக்ஸின்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது விஷங்கள் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குமாங்க. இரவு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காளான்கள் அப்படியே க்ளோ ஆகும். அதாவது பயோலூமினசன்ட் மஷ்ரூம் மாதிரியே இருக்குமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பிரெயின் மஷ்ரூம். இந்த மஷ்ரூம்க்கு ஏன் பிரெயின்னு பேர் வந்ததுன்னு உங்களால் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கொழன்னு, பார்க்க வித்தியாசமாக மனுஷங்களுடைய பிரெயின் மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு. இந்த வகை காளான்கள் மண்ணில் இருந்து தான் வளரவே ஆரம்பிக்குது. யூரோப், நார்த் அமெரிக்கா இந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரியான மஷ்ரூம்ஸை அதிகமாக பார்க்க முடியும். முக்கியமாக ஏதாவது மரங்களுக்கு அடியில் ஸ்ப்ரிங் சீசன்லேயோ இல்லைனா இயர்லி சம்மர் டைம்லேயோ தான் பார்க்க முடியுமாங்க. இதை ரொம்பவே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாமாங்க. இதனுடைய ப்ரௌன் கலர் அண்ட் இரெகுலரான ஷேப் பார்க்குறதுக்கு அப்படியே மனுஷங்களுடைய மூளை மாதிரியே இருக்கு. அதனால தான் இதுக்கு இந்த ஒரு பாப்புலரான நேமே கிடைச்சிது. இதை முற்றிலுமாக நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் ப்ராப்பராக குக் பண்ணி தான் சாப்பிடணும். ராவாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா ராவாக சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா. அப்படி நம்ம ராவாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லிவரை தான் போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது. அதே சமயத்தில் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டெட் மேன்ஸ் ஃபிங்கர். நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, யாருமே இல்லாத ரொம்பவும் தனியான அமைதியான காட்டுக்குள்ளே நடந்து போகிறீங்க. திடீர்னு நீங்கள் பார்க்குற இடத்துல மனுஷனுடைய கை ஒன்று பூமி கடியிலிருந்து மேலே எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்கும்? பார்த்த உடனே அப்படியே ஹாரர் மூவியில் வர மாதிரி இருக்கும், பயந்துருவோம் இல்லையா? அதே மாதிரியான மொமெண்ட் தான் நீங்கள் இந்த ஒரு காட்டுக்குள்ளே போனாலும் நடக்குமாங்க. இதை ஜோம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது ஜோம்பி கிடையாது, இதுவுமே ஒரு வகை காளான் தானா. இது ரொம்ப வித்தியாசமான வகை காளான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே மனுஷங்களுடைய கை விரல் மாதிரியே இருக்கும். இதை பார்த்து நிறைய பேர் பயந்த சரித்திரமும் இருக்குங்க. ஆனால் ரொம்ப அசிங்கமாகவும் பார்க்குறதுக்கு பயமாகவும் இருக்கிற இந்த வகை காளான்கள் நம்ம ஈகோசிஸ்டம்க்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய வுட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, மரங்கள், இறந்த மரங்கள்லாம் கீழே உடஞ்சி விழுந்து கிடக்கும். அந்த மரங்கள் எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணுறதுக்கு இந்த காளான்கள் ஹெல்ப் பண்ணுதாங்க. அதாவது இந்த காளானில் இருந்து ஒரு என்சைம் ரிலீஸ் ஆகுது. அதுதான் இந்த மாதிரியான மரங்கள்லாம் உடஞ்சி கீழே கிடக்கும், அழுகின மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மரங்களை டிகிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காளானில் அதிகமான நியூட்ரியன்ஸும் இருக்குது. அதனால இந்த காளான்களை காட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற ஜீவன்கள் சாப்பிட்டு உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்கை ப்ளூ மஷ்ரூம். பார்க்குறதுக்கே ரொம்பவும் வைப்ரண்ட்டான, ரொம்பவும் அட்ராக்டிவான ஒரு ப்ளூ கலரில் இருக்குல்ல. இதை முற்றிலுமாக நம்ம சாப்பிடவே கூடாது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இந்த வகை காளான்களை நம்மளால் நியூசிலாண்டில் மட்டும்தான் பார்க்கவே முடியும். அதே சமயத்தில் இந்தியாவிலையும் ஒரு சில பார்ட்ஸில் இந்த மாதிரியான காளான்கள் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் நியூசிலாண்டில் இந்த ஒரு காளான் ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய கரன்சி இருக்கும் இல்லையா, அதில் $50 கூட இந்த மாதிரியான மஷ்ரூம் இடம்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய ஃபேண்டசி மூவிஸ்லாம் பார்த்துப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஃபேண்டசி ஃபாரஸ்ட்டில் நிறைய வித்தியாசமான தாவரங்கள் பேசும், ஓடும், ஆடும், அங்கே இங்கேயும் நடக்கும், இதெல்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரியான ஃபேண்டசி மூவிஸில் கூட இந்த வகை காளான்கள் இடம்பெற்று இருக்கு. ஏன்னா இதனுடைய ரொம்பவும் வித்தியாசமான யூனிக்கான அப்பியரன்ஸ்னால. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லயன்ஸ் மேன். இந்த வகை காளானை பார்த்த உடனே இது காளானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ணும். பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமான வடிவத்திலையும் ரொம்ப நீளமான ஃப்ளஃபியான உருவமைப்புலையும் இருக்கு இல்லையா. இது பார்க்குறதுக்கு அப்படியே சிங்கத்தினுடைய தாடி மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு லயன்ஸ் மேன் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. இந்த வகை காளான்கள் ஏஷியா, யூரோப், நார்த் அமெரிக்கா இந்த மாதிரியான பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும். சில நாடுகளில் இந்த வகை காளானை சாப்பிடவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காளானுடைய ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குமாங்க. ஏன்னா இந்த காளானில் அதிகமான ஃபைபர் இருக்குது, அதாவது நார்ச்சத்து அடங்கியிருக்கு. அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதனுடைய டேஸ்ட்டு கிட்டத்தட்ட சீ ஃபுட் மாதிரியே இருக்கும்னு சொல்கிறாங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குங்க. சைனீஸ் மெடிசனில் இந்த வகை காளானை யூஸ் பண்ணுறாங்களாம். ஏன்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா இந்த வகை காளானை நம்ம மெடிசனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் உடனே குறைஞ்சு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரெட் கிளாட்டர். இது பார்க்குறதுக்கு அப்படியே கேஜ், அதாவது சிறை மாதிரி இருக்குங்க. ரவுண்டாக ஒரு மாதிரியான ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். பார்க்குறதுக்கு கூண்டு மாதிரியே இருக்குல்ல. இந்த காளான் ஆரம்பத்தில் வளரும்போது முட்டை மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ரெட் கலரில் கேஜ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை சுற்றிலும் ஜெலட்டினஸ் லேயர் ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த காளான் வளர ஆரம்பிக்கும் போது இந்த ஜெலட்டினஸ் லேயர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி, அதாவது முட்டையினுடைய ஷெல் மாதிரி டக்குன்னு உடஞ்சி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெட் கிளாட் வெளியே வருமாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா. இந்த காளான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்குன்னு மட்டும் இது பக்கத்துலேயே நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா இந்த காளான் பக்கத்தில் ஒரு மாதிரியான வித்தியாசமான துர்நாற்றம் அடிக்குமாங்க. அதாவது ஃபவுல் மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்கும். இந்த ஸ்மெல்லிங் மியூக்கஸ் தான் இந்த மாதிரியான அன்பிளசண்டான ஒரு ஸ்மெல்லை வெளியேற்றுதுங்க. அதனால் வெளிப்புற என்வைரன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஈக்கள், கொசுக்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாத்தையும் இந்த காளான் அட்ராக்ட் பண்ணுமா. முக்கியமாக இந்த காளான்கள் டெம்பரேட் ரீஜியன்ஸில் தான் வளரக்கூடியதாங்க. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் தான் இந்த வகை காளான்கள் வளருமா. இது முற்றிலுமாக ஆர்கானிக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நிறைய டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ இன்வென்ஷன்ஸ் பற்றின வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் இன்விசிபிள் சூட்ஸ் பற்றி போட்டிருந்தேன். அதில் போயிட்டு மறைஞ்சிக்கலாம். அதே மாதிரி சூட்ஸை பற்றி சுரேஷ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான சூட் மட்டும் எனக்கு கிடச்சிதுன்னா யாருக்கும் தெரியாமல் எந்த ஃப்ராடு வேலை வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி சூட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த சூட் உங்கள் கைக்கு மட்டும் கிடைக்காது. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.